கடகராசி பாருங்க, எந்த ஒரு விடத்துலையுமே தடுமாறாம செயல்படுவீங்க. கடகராசி உணர்ச்சியோட மட்டும் கிடையாது, உறுதியோடு வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. உங்களோட வாழ்க்கையை யாருமே மாத்தலாம் முடியாதுங்க. நீங்களே மாத்தினா மட்டும்தான் உண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே. கடகராசி பாசத்துக்கு மட்டும் இல்லை, உயர்வுக்காகவும் பிறந்த ஒரு ராசியா இருக்கு. இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அதை பெருசு பண்ணாமல் சோதனையை கூட சாதனையாக மாற்றணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க. உங்கள் வெற்றிக்கு இதுதான் துணையாகவே இருக்கும். இந்த கடகராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பலவீனம் அப்படின்னு பார்த்தா அது ஒரே விஷயம்தான். அது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் மட்டும்தான். உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தா எல்லோருக்கும் உதவணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனசு தாங்க. இது ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இந்த சூப்பர் பவர் வச்சு பாருங்க, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரங்க மனசு நிறைய உணர்ச்சி, பாசம் நிறைஞ்ச இதயம், மற்றவங்களுக்காக வாழக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருக்கீங்க. அதனாலதான் 12 ராசியுமே கடகராசி அது அற்புதமான ஒரு ராசியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோ, என்ன செஞ்சால் முன்னேற்றத்தை பெற முடியும், உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன அமையும், இந்த மாதத்தோட கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி அமைப்பை கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற தெரிஞ்சுக்கணும், என்ன செஞ்சால் வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த பதிவு நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் மனசு ரொம்பவுமே சாஃப்ட்டு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரம் மனசு சில நேரம் உங்களை பாதிக்கவும் செய்யும். அன்பு பாசத்தால் அடிபட்டவங்க தான் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங், பாஸ்ட் நினைவுகள், எமோஷன் பெயின், இதால் ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பெரிய பிரச்சனையாக யோசிச்சு செயல்படுவீங்க. இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா இந்த விஷயம் உங்களை முன்னேறவே விடாது. இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதையும் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதையும் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதால் நீங்கள் ரொம்பவுமே விரைவில் பாதிக்கப்பட்டுருவீங்க. இதெல்லாம் மீண்டு வரது ரொம்பவுமே கஷ்டங்க. இதை மட்டும் மாற்றி பாருங்கள், எல்லாமே நல்லதாக இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லோரையுமே நம்ம காப்பாற்ற முடியாது, எல்லோரையும் நம்ம ஹாப்பியாக வச்சுருக்க முடியாது. நீங்கள் உங்களை எப்படி காப்பாற்றிக்கணும், உங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு செயல்படுங்க. எல்லோருமே உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது தானாக தேடி வரும். நீங்கள் யாரையும் மாற்றவும் தேவையில்லை, உங்களையும் யாரும் மாற்ற தேவையில்லை. அவங்களுக்கான வாழ்க்கை அதை நம்ம சரியாக வாழ்ந்தாலே போதும். இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கே வரலாம். எல்லா விஷயத்தையுமே மனசு வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மற்றவங்க சொல்கிற நல்லது கெட்டதை உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபீல் பண்ணுறது சரிதான், ஆனால் ஓவர் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தப்பு. கடந்த காலத்தில் நடந்தது எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கோங்களேன். அதையே நினச்சிக்கிட்டு ஃப்யூச்சரை பாதிப்பை உண்டாக்கிறாதீங்க. கண்டிப்பாக அது பாதிப்பு தரும். மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட உங்களோட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்காக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே வரும். உங்களோட வேல்யூ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்கள் கூட சேருவாங்க. விட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்படுறதும், நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சு கவலைப்படுறதும் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் எமோஷனலாக இருக்கிறப்ப எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. டைம் எடுத்து லாஜிக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள். இது உங்களோட வாழ்க்கையில் உங்களை சேஃபாக வச்சுக்க பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் எல்லாருக்காகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. கடகராசிக்காரங்களோட மனசு அப்படிதாங்க. எப்பவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பீங்க. இது ரொம்பவுமே சோதனையை கூட கொடுத்துருக்கும். ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைலாம் பட்டிருக்க மாட்டீங்க. யார் எப்படியோ நான் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கான பணிகளில் முழு மூஞ்சாக செயல்படுறவங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதம் அது அற்புதமான சூழல் இருக்குது. இந்த மாதம் முருகன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடுக்கு அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தரும். விஷ்ணு வழிபாடு, பெருமாளுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால துளசி நீர், மோர், நீர்தானம் செய்கிறது கோடை வெப்பத்தை தணிச்சு விஷ்ணுவின் அருளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் புனித நதிகளில் நீராடுறதும் எல்தானம் செய்வதும் முன்னோர்களின் சாபத்தை நீக்கி 7 ஜென்ம பாவத்தையுமே போக்கும். இந்த மாதம் செய்கிற இறை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நடத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிறதையும், உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
அதே போல் இந்த கடகராசியில் பாருங்கள் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிய முறை ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாத்தையும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் சூரியன் சஞ்சாரம் நடக்குது. இந்த சூரியனோட சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக மாறும். உங்களோட ரொம்ப நாளாக இருந்த விருப்பம் நிறைவேறும். நீண்ட கால ஆசை இப்போ நடக்கும். ரொம்ப காலமாக முடிக்க முடியாமல் தடைப்பட்டு போன வேலையை கூட பாருங்கள் இந்த மாதம் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டாகும். வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். திருமணமான நபர்களுக்கு குழந்தைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் குழந்தைகள் கிட்டது வெற்றி செய்து வீடு தேடி வரும். உங்களோட முயற்சியை மட்டும் இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வு, நன்மை இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோதனையை கூட சாதனையாக மாற்றி உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை அடையணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில முன்னேற்றங்கள் உண்டாகுது. 26ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சார். அவருடைய பார்வை 4, 6, 8 இந்த இடத்துக்கு வருது. மனதில் தெளிவு பிறக்கும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். நல்ல ஒரு மகிழ்ச்சி உயர்வுக்கு வருது. நோய் நொடி இந்த நிலை மாறுது. அதே போல் வம்பு, வழக்கு, எதிர்ப்பு இதெல்லாம் மாறும். மறைஞ்சிருந்த செல்வாக்கு இப்போ வெளிப்படும். ராகுவால் ஏற்படும் நெருக்கடி நீங்குது. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் திடீர்னு வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிறோம். பொன் பொருள் சேர்க்கை நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. 26ஆம் தேதியிலேருந்தே ஜென்ம ராசிக்கு உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு. 5, 7, 9ஆம் இடங்களையும் பார்க்குறாரு. வாழ்க்கையில் புதிய பாதை உருவாகும். மனபயம், குழப்பம் இதெல்லாம் விலகும். தெளிவாக உங்களுக்கான பணிகளை சிறப்பாக இப்போ செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் பாருங்கள், ஒரு பக்கம் அலைச்சலுமே இருக்கும். நேற்றைய பிரச்சனைக்கான முடிவு இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்திற்கு தவம் இருந்தவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களால பெருமையும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரணும் கிடைக்கும். திருமண நாளை குறிப்பதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உயரும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக கிடைக்கும். பெண்கள் நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை, உடல்நிலையில் வந்த பாதிப்பு இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நடைபோடுவீங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட உடல் பாதிப்பு விலகிடும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வருமானத்துக்கு குறைவு இருக்காது. பொன்பொருள் சேர்க்கை நல்லா இருக்கு. தம்பதிகள் இடையில இணக்கமான சூழல் உருவாகுது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டாலும் நினைச்சது சிறப்பாக செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சில அமைப்புகள் பாருங்க யோகத்தை உண்டாக்குது. சனி பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் செல்வாக்கு உயரும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை வருது. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களோ உங்ககிட்ட சமாதானம் பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில நல்ல ஒரு மாற்றம் வருது. வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இந்த மாதம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாக மாறும். செஞ்சுட்டு வர தொழிலில் இருந்த தடை தாமதம் விலகும். வர வேண்டிய பண வருமானம் நல்லபடியாக கை வந்து சேரும். கையிருப்பு அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஆசைப்பட்ட பொருட்களை ஒன்று வாங்குவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் எடுக்கும் முயற்சியும் கைகூடும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை வரும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேறக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. உறவினர்கள் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக செயல்பட்டால் நல்லது. எதிர்பார்த்த கல்லூரியில் இடமும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஏற்பட்ட சங்கடம் விலகும். அடுத்து ஆயில்யம். எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து வெற்றியை பெறக்கூடியவங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமைப்புகளை பார்க்கும்பொழுது நல்ல அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகுது. உறவினர் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட பாருங்கள் இப்போ கை வந்து சேரும். தடைப்பட்டு போன ஒவ்வொரு பணியும் இப்போ சிறப்பாக நடக்கும். மாதம் முழுவதும் உங்கள் தன குடும்பாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதிவு உயர்வையும் பெறுவீங்க. மனதில் நிம்மதியான நிலை வரும். புதுசாக தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான பணிகளை நீங்கள் இப்போ ஈடுபடலாம்.
நன்மை, நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். ஏன் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கூட கிடைக்கும். வெளிநாடு முயற்சியும் சாதகமாக மாறும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க எல்லா அமைப்பையுமே பெறலாம். இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.